வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் டீ கடையில் போடுற மாதிரியான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் புசு புசுன்னு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஏதாவது ஒரு வாழைக்காய் பஜ்ஜி செய்வதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இதுதான் ப்ராக்டிஸில் இருக்குது, அதனால நான் அதையே எடுத்துக்கிறேன். ஒரு வாழைக்காவை தோலை மொத்தமாக எடுக்காமல் இந்த அளவுக்கு தோலை சீவி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். முதல்ல இதை நான் ஸ்லோவாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், திக்னஸ் எப்படி வரணும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதில் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாழைக்காவை சீவி வச்சுக்கோங்க. இதோட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்கணும், ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு கலக்கிறது ரொம்ப முக்கியம். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் காரத்துக்காக வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட சேருங்க, அப்போ தான் பொரிக்கும் போது கரெக்டாக இருக்கும், இல்லைனா சப்புன்னு இருக்கும். மொத்தமாக 1/4 கப் மாவு எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். கரெக்டான மெஷர்மெண்ட் இது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திக்கான ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். தோசை மாவுன்றதுனால அப்படியே கரண்டிலேருந்து கீழே விழற மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து அந்த அளவு கலந்துடலாம். இந்த மாவு கலக்கிற விதமும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எப்போ பொரிக்க போகிறீங்களோ அப்போது ஒரு பிஞ்ச் நான் சமையல் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ இதில் டிப் பண்ணி எடுக்கலாம். எண்ணெயும் அந்த பக்கம் சூடாக காய வச்சுட்டேன். இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். எடுத்திங்கன்னா அப்படியே கடகடகடன் மாவு கீழே வரக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா எண்ணெயில் போட்ட உடனே குண்டாக புசு புசுன்னு மேலே அதுவாக தானாக எழும்பி வரும். இல்லைனா எண்ணெய் குடிச்சிட்டு கீழே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று எண்ணெயில் போட்டுடலாம். போட்ட உடனே மேலே எழும்பி வரணும் பாருங்கள், சூப்பராக. இந்த மாதிரி தான் இருக்கணும். எண்ணெய் நீங்கள் சிம்மில் வைக்கவே கூடாது, மீடியம் ஃப்ளேமில் காஞ்சிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி போட்ட உடனே அடுத்தடுத்து போட்டே இருந்தால் ஒட்டிடும். ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கேப் கொடுத்துட்டு அடுத்தடுத்து பஜ்ஜியை நீங்கள் போட்டுருக்கலாம். இந்த இடம் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி நல்லா புசு புசுன்னு எண்ணெயே குடிக்காத வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக பண்ணலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துருங்க. ஜம்முன்னு இப்போது ஹோட்டல்லையும் டீ கடையிலையும் சாப்பிட்ற மாதிரியான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. எண்ணெயே கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே இந்த மாதிரி கூடு கூடாக இருக்கும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா தான் பொரிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.